இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மக்களவையில் வகுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்தபடி மத்திய வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவில் திருத்தங்கள் செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவையும் அதற்கு ஒப்புதல் அளித்தது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் நாடாளுமன்ற மக்களவையில் வகுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் அவளிக்கிடையே சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவையில் தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். ஏழை இஸ்லாமியர்களை மேம்படுத்த வகுப்பு சொத்துக்கள் ஏன் பயன்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வகுப்பு மசோதா இஸ்லாமிய சமூகத்தின் மத நம்பிக்கையில் தலையிடாது எனவும் இது சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பானது மட்டுமே என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வகுப்பு வாரியத்தில் ஷியாக்கள், சன்னிகள், பெண்கள் உள்ளிட்டோரை சேர்க்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வகுப்பு சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உரிமையை வழங்கவே தவிர இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பதற்காக அல்ல என்றும் விளக்கமளித்த கிரண் ரிஜிஜு, இந்த மசோதாவை எதிர்ப்பவர்களை வரலாறு மன்னிக்காது என்றார். வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் எதிர்க்கட்சியின் ஒரு திருத்தத்தை கூட மத்திய பாஜக அரசு ஏற்கவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் தெரிவித்துள்ளார். வகுப்பு திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது மக்களவையில் பேசிய அவர், வகுப்பு சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் அனைவரின் கருத்தையும் கேட்டதாக பாஜக அரசு கூறியது. ஆனால் எதிர்க்கட்சியின் ஒரு திருத்தத்தை கூட அவர்கள் ஏற்கவில்லை என்றார். நாங்கள் பல கூட்டுக்குழுக்கள் பார்த்திருக்கிறோம் என குறிப்பிட்ட அவர், ஆனால் உட்பிரிவு வாரியாக விவாதம் இல்லாத கூட்டுக்குழுவை கண்டதில்லை என்றார். ஒரு முஸ்லிம் உறுப்பினரை கூட கொண்டிராத கட்சியால் இந்திய சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என கூறுவது முரணாக இருப்பதாக திமுக எம்பி ஆர் ஆசாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்களவையில் பேசிய அவர், இந்தியாவிலேயே அதிக அளவில் வகுப்பு சொத்துக்கள் இருப்பதாகவும் அவற்றை ஏன் ஏழை முஸ்லிம்களுக்கு பயன்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்த நிலையில், ஒரு முஸ்லிம் உறுப்பினர் கூட இல்லாமல் எப்படி திட்டங்களை செயல்படுத்த முடியும் எனவும், ஒரு முஸ்லிம் கூட கொண்டிராத கட்சி மூலம் சிறுபான்மையினரை எவ்வாறு பாதுகாக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். உலகின் மிகப்பெரிய கட்சி என கூறும் பாஜக இதுவரை தலைவரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என கூறிய சமாஜ்வாதி கட்சி எம்பி அகிலேஷ் யாதவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிலளித்துள்ளார். மக்களவையில் வகுப்பு மசோதா மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பேசிய அகிலேஷ் யாதவ், உலகின் மிகப்பெரிய கட்சி என கூறும் பாஜக இதுவரை தலைவரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என விமர்சித்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமித் ஷா, பாஜகவில் 13 கோடி தொழிலாளர்கள் ஒரு செயல்முறை மூலம் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், எனவே அதற்கு நேரம் எடுக்கும் என்றார். மேலும் அகிலேஷ் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அவரது கட்சித் தலைவராக இருக்க முடியும், அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என கூறினார். இந்திய நாடு இஸ்லாமிய சமூகத்திற்கும் சொந்தமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் வகுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்தமானது போலவே இஸ்லாமிய சமூகத்திற்கும் சொந்தமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஒரு விக்கெட் எடுக்கும் போது முழு தேசமும் மகிழ்ச்சியில் வெடிக்கும் எனவும், சானியா மிர்சா டென்னிஸில் இந்தியாவை பெருமைப்படுத்தும் போது அனைவரும் அதை கொண்டாடுகிறார்கள் என்றார். நாட்டின் சிறுபான்மையினரை பாதுகாக்க திமுக அரசு துணை நிற்கும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக அரங்கேற்றும் பிரிவினவாத அரசியலை செய்ய அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கான உரிமையை வழங்குகிறது என்றும், அந்த உரிமையை நிலைநாட்டுவதும் பாதுகாப்பதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் கடமையாகும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை முஸ்லிம் மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் வகுப்பு அமைப்புகளை பாதுகாப்பதிலும் தாங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துமாறும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதுள்ள வகுப்பு சட்டம் 1995 போதுமானது என்பதால் அதில் திருத்தங்கள் இப்போது தேவையில்லை என்பதே தங்கள் கருத்து என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். கச்சத்தீவு தீர்மானம் தொடர்பாக திமுக, அதிமுக இடையே சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது. பின்னர் அதிமுக, பாஜக உள்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை மீட்கக் கோரி சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர் எனவும், இலங்கையில் அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் மாறாமல் இருக்கிறது எனவும் வேதனை தெரிவித்தார். கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு தீர்மானம் தொடர்பாக திமுக, அதிமுக இடையே சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது. கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 16 ஆண்டு காலம் மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்தபோது இதுகுறித்து திமுக ஏன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மீனவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவே கச்சத்தீவு நாடகத்தை திமுக அரங்கேற்றியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 16 ஆண்டுகள் மத்தியில் கூட்டணியில் இருந்த திமுக கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாடினார். மேலும் அடுத்த ஆண்டு தேர்தலை வைத்து மீனவர்களின் வாக்குகளுக்கு கணக்கு போடுவதாகவும், அதனாலேயே கச்சத்தீவு நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இன்றைய சட்டசபை கூட்டத்தில் கச்சத்தீவு தொடர்பாக தன்னை பேச அனுமதிக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். லாரி ஓட்டுநர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி மொட்டை விஜயை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். புதுச்சேரியில் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்று லாரியை பைக்கில் சென்று மறித்த மர்ம ஆசாமிகள் ஓட்டுநர் காளிமுத்தை என்பவரை அரிவாளால் வெட்டிவிட்டு அவரிடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றனர். இதேபோல மற்றொரு லாரி ஓட்டுநர் மணிமாறன் என்பவரையும் தாக்கிய அதே கும்பல் பணத்தை திருடி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. மேலும் தாக்குதலில் காயமடைந்த லாரி ஓட்டுநர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய விஜய் என்பவர் புதூரில் பதுங்கியிருந்த விஜயை கைது செய்வதற்கு போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது வீச்சரிவாளை கொண்டு தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து விஜயை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். கடலூர் அருகே ரவுடி விஜய் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் காவலர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறிய மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், என்கவுண்டர் நடந்தது எப்படி என்பது குறித்தும் குற்றவாளியின் பின்னணி குறித்தும் விளக்கமளித்தார். மேலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி விஜய் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக ஜெயக்குமார் கூறினார். சென்னை பல்லாவரத்தில் பெண் ஒருவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனகாபுத்தூர் கௌரி அவென்யூ 2வது தெருவை சேர்ந்தவர் ஞானசித்தன். லாரி ஓட்டுநரான இவர் அதே பகுதியை சேர்ந்த பாக்கியலட்சுமியை காதலித்து வந்துள்ளார். அவரை திருமணம் செய்யவும் ஆவலாக இருந்தார் ஞானசித்தன். ஆனால் பாக்கியலட்சுமிக்கு வேறொரு நபருடன் தொடர்பு இருந்ததை அறிந்து நிலைகுலைந்த ஞானசித்தன் இதுகுறித்து அவரிடம் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த ஞானசித்தன் பெரிய கல்லால் பாக்கியலட்சுமியை அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டுவரும் கட்சி திமுக இல்லை எனவும், கச்சத்தீவு விவகாரத்தை நீர்த்து போக செய்தது அதிமுக தான் எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு தீர்மானம் தேர்தலுக்கான திமுகவின் நாடகம் என இபிஎஸ், அண்ணாமலை விமர்சித்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டியளித்த அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்தார். கச்சத்தீவை இழந்தது இந்தியாவுக்கு நட்டமே என்றும் ரகுபதி தெரிவித்தார். மேலும் தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வு காணவும் பிரதமர் இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் இதுகுறித்து வலியுறுத்தவுமே தீர்மானம் நிறைவேற்றியதாக விளக்கமளித்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து விமர்சித்த செல்வ பெருந்தகையின் பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் கச்சத்தீவு குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய செல்வ பெருந்தகை, ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்தபோது பிரதமர், ஆட்சியாளர்கள் ஏன் அவரை அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்கு முன்வரவில்லை என பேசினார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் அதனை அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார்.
அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து கூச்சலிட்டனர். அதனைத் தொடர்ந்து இவை அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிய சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். ஆன்லைன் மூலம் டிக்கெட் புக்கிங் செய்து அரசு பேருந்தில் பயணம் செய்த 2 பயணிகளுக்கு ஸ்கூட்டி மற்றும் வண்ண தொலைக்காட்சியை அமைச்சர் சிவசங்கர் பரிசாக வழங்கினார். சென்னை பல்லவன் போக்குவரத்து கழக பணிமனையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். அத்துடன் நடத்துனர், ஓட்டுநர் இளைப்பாறுவதற்கு ஏசி வசதி கொண்ட அறையும் அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் அரசு பேருந்துகளில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேர்வு செய்யப்பட்ட 2 பயணிகளுக்கு ஸ்கூட்டி மற்றும் வண்ண தொலைக்காட்சியை அமைச்சர் ரகுபதி பரிசாக வழங்கினார். கோவில் நிலத்தில் குடியிருப்பதற்கு வாடகை தராதவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அண்ணாமலைநாதர் கோயில் சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கடந்த 20 ஆண்டுகளாக சிலர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து வாடகை வசூலிக்க அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோயில் இடத்தை யாரும் ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது எனவும் வாடகை தராதவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தவும் உத்தரவிட்டனர். மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 2 மாதங்களாகியும் தமிழக ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவரங்கள் வெளியிடப்படாது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்வண்டி திட்டங்கள் தொடர்பான விவகாரத்தில் தொடர்வண்டி வாரியம் காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என அன்புமணி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு செலவிடப்பட்டது என்பது குறித்த விவரங்களையும் தொடர்வண்டி வாரியம் வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். மீனவர்களுக்கு உற்ற தோழராக இருப்பவர் ராகுல் காந்தி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இலங்கையில் குடியுரிமை இல்லாமல் இருந்த 6 லட்சம் தமிழர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததோடு இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என முயற்சி எடுத்தவர் இந்திரா காந்தி என்று தெரிவித்தார். பாஜக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்திரா காந்தியை இந்த தேசத்தின் துர்கா தேவி என பாராட்டினார். ஆனால் இன்றைய பிரதமர் மோடிக்கு அன்னை இந்திரா காந்தியை பாராட்ட மனமில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக கூட்டணி வேண்டாம் எனவும் அண்ணாமலை தலைவராக நீடிக்க வேண்டும் எனவும் பாஜக சார்பில் பரமக்குடியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணிகள் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நீக்கப்படுவார் என்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாநில பாஜக தலைவராக அண்ணாமலை வேண்டும் எனவும் அதிமுக கூட்டணி வேண்டாம் எனவும் பரமக்குடி நகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையில் முழு கடையடைப்பு காரணமாக உணவு கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் தவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தியுள்ள இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்யக்கோரி இன்று வியாபாரிகள் சங்கம் சார்பாக முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் தெருக்களில் அலைந்து சுற்றித் திரிந்தனர். தொடர்ந்து அம்மா உணவகம் மற்றும் ரயில்வே கேண்டீனில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று உணவு வாங்கி குடும்பத்தினருடன் சாப்பிட்டனர். மேலும் இ பாஸ் நடைமுறையால் உதகையில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாகவே காணப்பட்டது. மோகன்லாலின் இம்ரான் படத்தில் இடம்பெற்ற முல்லைப் பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்கக் கோரி தேனியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இம்ரான் படத்தின் ஒரு காட்சியில் முல்லைப் பெரியாறு அணை பயங்கர சேதம் ஏற்பட்டு உடைந்து போகும் நிலையில் இருப்பதாக வசனங்கள் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து கம்பம் பகுதி விவசாயிகள் சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பாபா பஜ்ரங்கி என்ற கதாபாத்திரம் குறித்த 3 நிமிட காட்சிகளுக்கு எதிர்ப்புகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட நிலையில் இந்த காட்சியையும் நீக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக மூத்த நிர்வாகியுமான தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள நிர்மலா அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திருவள்ளிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள பிலால் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டு பாதிப்படைந்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சோதனை செய்ய வந்தனர். ஆனால் கடை உரிமையாளர்கள் இல்லாததால் தற்காலிகமாக கடைக்கு பூட்டு போட்டு சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார், கடை உரிமையாளர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேட இருக்கிறோம் எனவும் பூட்டை உடைத்து இங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்று தடை விதித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின் நுகர்வோர் பயன்படுத்திக் கொள்ள தமிழ்நாடு மின்வாரியம் வேண்டுகோள் வைத்துள்ளது. மின் கட்டணம், மின் மீட்டர்கள், குறைந்த மின் அழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் குறித்து புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 206 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கோடை காலம் முழுவதும் 42 புதிய சர்வதேச விமானங்கள் மற்றும் 164 உள்நாட்டு விமானங்கள் என மொத்தம் 206 கோடை சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் ஊசி போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுகையூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயசுதாஸ் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று மதியம் தனது வீட்டின் கழிவறையில் ஜெயசுதாஸ் மயங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கொடுகையூர் போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயசுதாஸ் கடந்த 2 வருடங்களாகவே தூக்கம் வராமல் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்ததும் நேற்று சோடியம் நைட்ரேட் எனும் வேதிப்பொருளை கடையில் வாங்கி அதனை ஊசி மூலம் செலுத்திக் கொண்டு தற்கொலை செய்ததும் தெரியவந்தது. சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உள்ளிட்ட 4 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்த மனு குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி கவுன்சிலர்கள் பாபு, சொக்கலிங்கம், ஜெயபிரதி, சகுந்தலா ஆகியோரை நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி கூடம் அமையவுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை வெங்கடாபுரத்தில் கைப்பந்து மைதானம், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் மற்றும் பல்நோக்கு மைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உடற்பயிற்சி மட்டுமே உடலை பாதுகாக்கும் எனவும், சைதாப்பேட்டை பகுதியில் விரைவில் பெண்களுக்கான பிங்க் ஜிம், தையல் பயிற்சி கூடம் மற்றும் இளைஞர்களுக்கான கணினி பயிற்சி மையம் அமையவுள்ளதாகவும் தெரிவித்தார். வகு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து சென்னை மண்ணடியில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில துணைத் தலைவர் உமர் ஃபரூக், இஸ்லாமியர்களின் உணர்வுகளை பாஜக அரசு காயப்படுத்தி வருவதாகவும், தாக்கல் செய்யப்பட்ட வகு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெறவும் வலியுறுத்தினார். மேலும் 90% இந்து சகோதரர்கள் தங்களுடன் இருப்பதாகவும், அவர்களுடன் இணைந்து தங்களுக்கான உரிமையை மீட்டெடுப்போம் எனவும் தெரிவித்தார். முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழக மக்களை பார்த்து ஆச்சரியப்படுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் உருவாக்கப்பட்ட தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் நட்பாக பழகக்கூடியவர்கள் என்றும், வீட்டில் இருப்பது போல் உணர்வதாகவும் கூறினார். கோவையில் கார் உள்ளிட்ட வாகனங்களை வாடகைக்கு அனுப்புவதாக வாங்கி அடமானம் வைத்து மோசடி செய்தது தொடர்பாக வாகன உரிமையாளர்கள் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கோவையில் வாகனங்களை அட்டாச்மெண்ட் செய்து மாத வாடகை பெறலாம் என விளம்பரம் செய்து அதன் மூலம் பெறப்பட்ட வாகனங்களை அடமானம் வைத்து ஏமாற்றப்பட்ட வழக்கில் வாகனங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தனக்கு சொந்தமான வாகனம் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்று கூறி காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். வாகனத்திற்கு லோன் கட்டக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். லண்டன் செல்ல வேண்டிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து காலை 5:40 மணி அளவில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 220 பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட தயாராக இருந்தது. விமானத்தை இயக்க முயன்ற போது அதில் இயந்திர கோளாறு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பொறியாளர்கள் விமானத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். 6 மணி நேரத்திற்கு மேலாகியும் பழுதை சரி செய்ய முடியாததால் பயணிகள் விமானத்தின் உள்ளேயே தவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி கீரிப்பாறை அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கீரிப்பாறை அரசு ரப்பர் கழக தொழிற்சாலையில் 38 நிரந்தர தொழிலாளர்கள் மற்றும் 12 தற்காலிக தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர்.
தங்களுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுவதால் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 110 நாட்களாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற பூக்குழி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் தவறி விழுந்த பக்தரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவாரக்காடு பகுதியில் உள்ள அக்னி மாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியான பூக்குழி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த குமாரி என்ற பக்தர் தனது 6 மாத பெண் குழந்தையுடன் அக்னி குண்டத்தில் இறங்கினார். அப்போது நிலை தடுமாறி குழந்தையுடன் கீழே விழுந்த அவரை கோயில் ஊழியர்கள் பத்திரமாக மீட்டனர். மேலும் குண்டத்தின் வெளியே விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஏற்காடு மலைப்பகுதியில் ஏலத்தாரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து அடிவாரம் சுங்கச்சாவடி மற்றும் குப்பனூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் டெண்டர் எடுக்க ஒப்பந்ததாரர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டிய நிலையில் ஏலத்தாரர்கள் சிலரை பழைய சொத்து மதிப்பின் அடிப்படையில் அதிகாரிகள் அனுமதித்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறை பாதுகாப்போடு ஏலம் நடத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் கூட்டப்புளியில் மீனவர்கள் 3வது நாளாக கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடங்குளம் அருகே கூட்டப்புளி மீனவ கிராமத்தில் ஆமை வேகத்தில் நடந்து வரும் தூண்டில் வளைவு பாலப்படியால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் வீடுகளுக்குள் புகும் நிலை உருவாகி உள்ளதாகவும் பணியை விரைந்து முடிக்க கோரியும் இன்று 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட 13 பேரும் தாயகம் திரும்பியுள்ளனர். இலங்கையில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மீனவர்களை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். தங்கள் சொத்துக்களை அடமானம் வைத்து மீன்பிடி தொழிலில் இறங்கியதாகவும் சிறைப்பிடிக்கப்பட்டதால் படகுகள் வீணாகி அபராதம் செலுத்தி அத்தனையும் எழுந்ததாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுகூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். இருந்தரப்பட்டியில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அப்போது மாட்டின் உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனை கண்ட போலீசார் அவர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். திருச்சி அருகே ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்த வங்கி உதவி மேலாளர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். கட்டுப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் வங்கி கிளையில் உதவி மேலாளராக பணியாற்றி வந்தார். ஆன்லைன் ரம்மியில் விளையாடிய ஜெயக்குமார் அதில் 10 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஜெயக்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனமுடைந்த அவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தையூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிதாஸ் என்பவர் தனது மனைவி மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். காயர் அருகே சென்றபோது எதிரே வந்த கார் மோதியதில் ஹரிதாஸ் மற்றும் மகன் லியோ டேனியல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுகந்தி மற்றும் ஜோ டேனியல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுகந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சொத்து தகராறில் அரிவாளுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். குப்பிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஜெயமுருகன் என்பவர் இறப்பதற்கு முன்பு தனது சொத்துக்களை தம்பி தங்கைக்கு எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மற்றொரு சகோதரர்கள் ராஜா மற்றும் பாலமுருகன் தங்களுக்கு ஏன் சொத்து எழுதி வைக்கவில்லை என இளைய சகோதரர் மற்றும் சகோதரியிடம் தகராறில் ஈடுபட்டார். தங்கை வீட்டுக்கு அரிவாளுடன் சென்ற சத்யபிரகாஷ் கொலை மிரட்டல் விடுக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்து பொம்மஅள்ளி பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழகத்தில் கோடைக்காலம் துவங்கும் முன்பே பல்வேறு மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை விட அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் பொம்மஅள்ளி பேருந்து நிலையத்தில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடியில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தில் பர்கர் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தட்டாஞ்சாவடியை சேர்ந்த ஃபார்மன் என்பவர் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பிரபல மெக்டொனால்ட் உணவகத்தில் சிக்கன் பர்கரை ஆர்டர் செய்துள்ளார். குழந்தைகள் இந்த பர்கரை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது.
இதனால் அதிர்ந்து போன ஃபார்மன் பர்கரை பார்த்தபோது கோழி இறைச்சி வேக வைக்காமல் பச்சையாக இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி சமூக வலைதளங்களால் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள் விளக்கமளிக்க கோரி உணவகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை ஊழியர்கள் பணி நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வர வேண்டும் என வற்புறுத்துவதோடு அப்படி வராதவர்களுக்கு ஆப்சன் போடும் மருத்துவமனை கண்காணிப்பாளரை கண்டித்தும் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அரசு பொது மருத்துவமனை முன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் வகு சட்ட திருத்த மசோதாவை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் மேளதாளம் அடித்து கொண்டாடினர். மக்களவையில் வகுப்பு திருத்த சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சட்ட திருத்த மசோதாவானது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிமையை வழங்கும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்நிலையில் போபாலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கையில் பிரதமரின் புகைப்படம் பொருந்திய பதாகைகளை ஏந்தியும் மேளதாளம் முழங்க நடனமாடியும் வரவேற்றனர். மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்திய ராணுவ அமைப்பினரின் மருத்துவ முகாமில் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக மியான்மர் பழைய மண்டலாய் விமான நிலைய அருகே ராணுவ மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை குறைந்தபட்சம் 150 பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாலிவுட்டில் பேட்மேன் படத்தில் நடித்து உலக அளவில் ரசிகர்களை கொண்ட நடிகர் வால் கில்மர் காலமானார். 1995ஆம் ஆண்டு பேட்மேன் ஃபார் எவர் என்ற படத்தில் நாயகனாக நடித்திருந்தார் வால் கில்மர். இதுவரை 80க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த வால் கில்மர் ஜோன் வேலி என்பவரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார். கடைசியாக டாப்கன் மார்விக் படத்தில் நடித்து முடித்த வால் கில்மருக்கு தொண்டை புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. மரணத்தோடு போராடி வந்த கில்மருக்கு சமீபத்தில் நிமோனியா காய்ச்சலும் தொற்றியது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வால் கில்மர் ஏப்ரல் 1ஆம் தேதியன்று சிகிச்சை பலனின்றி காலமானார்.